மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கடலூர், விழுப்புரம், சில திருவண்ணாமலை அந்த ஏரியாவில் நிறைய மழை அடித்து வெள்ளம் வந்தது நம்ம பார்த்துருந்தோம். நிறைய விஷயம் இன்னைக்கு போலீஸ் தரப்புல பரபரப்பா இன்னைக்கு சில இருவேல்பட்டி கிராமத்துல பரபரப்பா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம இங்க பேசப்படணும். அதாவது இருவேல்பட்டி கிராமம், அதாவது சாத்தனூர் அணை தூங்கிட்டு இருக்கும்போதே திறந்து விட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த அதிகாரப்பூர்வமா நைட்டு 1 மணிக்கு அந்த அணையை திறந்து விடுறதா அவங்க ஒரு அறிவிச்சு, அது அதிகாரி மேல் மட்டத்திலேயே இருந்து மக்களிடையே அந்த தூங்கிட்டு இருக்கும்போது சேரலன்னு நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க நிறைய கிராமங்கள் பாதிப்படைஞ்சது. குறிப்பா இருவேல்பட்டி கிராமம் நிறைய பாதிப்படைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அங்க அது பொன்முடி, அமைச்சர் பொன்முடி அவர்களோட வட்டாரம். அப்போ அந்த இடத்துல பொன்முடி அவர்கள் அந்த நேரத்துல போகும்போது சில சேத்து வாரிய அடிச்சதா சில கைது நடவடிக்கை, அந்த சில விஜயதாரணி, ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற 2 நபர் மேல சில குற்றச்சாட்டுகள் இருந்தது. அவங்க கிடைக்கிறங்கிற பட்சத்துல அந்த கிராம மக்களை டார்ச்சர் பண்றதா நிறைய மக்கள் சாலையில மறியல் செஞ்சு இன்னைக்கு சில போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் சார் என்ன சார் நீங்க பண்றீங்க? நீங்க பண்றதெல்லாம் என்ன சார்? என்ன இப்படி பண்றாங்க? பொதுவாக இந்த கைது நடவடிக்கை எதுக்குன்னா, அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் மக்கள் ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுன்னு கூட, அதாவது அந்த நேரத்தில் 2000 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நிவாரணம் கூட வேணாம், எங்களுக்கு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, நிறைய நாள் ஆயிடுச்சு, ஒழுங்காக ஒரு சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாலையில் போராடினாங்க. அப்படி அந்த கட்டத்துலேயும் சாப்பாடு கொடுக்கும்போது கூட கெட்டுப்போன சாப்பாடுன்னு நிறைய நம்ம டிவில எல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் அந்த சமயத்தில் நிறைய பேர் முதலமைச்சர் அவர்களும் வந்திருந்தாங்க. நிறைய எதிர்ப்புகள் தாண்டி அவர் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். உதயநிதி அவர்களும் கூட நிறைய இந்த மாதிரி எதிர்ப்பு மக்களிடையே இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றது தயங்கி இருந்தாங்கன்னு நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, அந்த இடத்துல ஒரு டார்ச்சர் பண்ணும்போது சில வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு, அதாவது பொதுவாக அரசியலில் இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, வேங்க வெயில்ல அங்கே குடிநீரில் மலம் கலந்தது அதையே கண்டுபிடிக்கல. அதே மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பாட்டி அம்மா முதலமைச்சர் நோக்கி சில கல் எறிகிறது, இந்த மாதிரி தனிப்படை அமைத்து போராடுறான்ற மாதிரி நிறைய, இதுக்கெல்லாம் இவங்களை கண்டுபிடிக்கலையான்ற மாதிரி தான். அதுக்கு கிராம மக்களை எதுக்கு இப்போ சரியான ஒரு விசாரணை, அந்த 2 பேர் எதுக்காக பொன்முடி அவர்கள் வரும்போது, அமைச்சர் வரும்போது ஏன் சேர்த்தவாறு இருப்பாருன்னு ஒரு காவல்துறை ஒரு விசாரணை வைக்கக்கூடாதா? ஏன் மட்டும் பப்ளிக்ல இந்த மக்களை ஏன் டார்ச்சர் பண்றாங்கன்ற அளவுக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஊடகம் வாயிலாக நிறைய கேள்வி. இதெல்லாம் நம்ம கருத்துல ஊடகத்துல பேசுனதை நம்ம சொல்றது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் போராடுறாங்க அந்த இடத்துல, நிறைய நமக்கு தெரியும். அதாவது பெண்கள் போராடுற இடத்துல பெண் போலீஸார் கைது நடவடிக்கை எடுக்கணும்னா பெண்கள் தான் வரணும், பெண் போலீஸார் தான் வரணும்னு. ஆனால் இந்த இடத்துல ஆண் போலீஸே இவங்க இந்த அளவு கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சில கேள்விகள் மக்கள் மத்தியில வருது. அதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு கோவத்துல மக்கள் உண்மையிலேயே உடமையை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, ஆடு மாடு சுமாராக ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அதாவது சேர்த்து வச்ச அனைத்து பொருட்களையும் இழந்து நிற்கிற கட்டம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் இழந்து இப்போ ஒரு கோபத்துல ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அப்படியே செஞ்சிருந்தாலும் தவறுதலாக அவங்க யாரோ அந்த பெண் 2 பேர் நபர் செஞ்சிருந்தாலும் கூட சரியான விசாரணை இந்த மாதிரி செய்யலான்ற மாதிரி. ஆனால் இதெல்லாம் தாண்டி கைது நடவடிக்கை, டார்ச்சர்ன்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இவங்க இங்கேயே தான் இருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி. என்னைக்குமே அடுத்த முறையும் இவங்க தான் வருவாங்களா? எப்படிப்பட்ட மனநிலை? இப்போ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அடுத்த கட்டத்துல யாராவது மக்கள் அந்த இடத்துல ஓட்டு போடுற மனசு வருமானது தான் இங்க கேள்வி, நிறைய பேர்த்தோட கேள்வி. ஆனா இதெல்லாம் இப்படியும் அதிகார வர்க்கமா இப்படி பண்றாங்களா? ஏன் இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவா பண்றாங்களான்ற மாதிரி உண்மை தானே. அதாவது வெள்ளம் வரும்போது
நேச்சுரலாக ஆக்சிடெண்ட்டாக நடக்கும்போது சில மக்களோட கோபம் அந்த இடத்துல இருக்கிறது உரிமை தானேன்ற மாதிரி. மக்கள் உரிமை, அதாவது அரசாங்கத்து மேலே ஒரு உரிமை இந்த அளவுக்கு இருக்கிறது உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு கண்டிக்க வேண்டுமான்ற மாதிரி. ஏன்னா நல்ல ஒரு வளர்ச்சியாக இருந்த இடத்துல இருந்து ஏதாவது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தானா பரவாயில்ல. அவங்க எல்லாம் உடமை எல்லாமே இழந்து நின்று ஒரு எதிர்ப்பு காட்டியிருக்காங்க. இதெல்லாம் மக்கள், அதாவது அரசியல் வந்து இன்னைக்கு நாளைக்கு ஒரே மாதிரி யாரும் அரசியலான, அதாவது மேடையில் யாரும் இருக்கிறது இல்லை. மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அமைச்சர் அவர்கள் இல்லை போலீஸ்காரங்களை நம்ம இந்த இடத்துல குற்ற சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் ஐயா மேலிடத்துல ஏதோ ஒரு சொல்றாங்களோ அதை செய்யறது அவங்களோட கடமை மாதிரி செயல்படுறாங்க போல இருக்கு. இருந்தாலும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க, இது எப்படி சூழ்நிலையில் எடுப்பாங்கங்கிறத தாண்டி நாளைக்கு ஓட்டு போடும்போது தான் கண்டிப்பா இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இல்லை எதிர்ப்பாங்கிறது பார்க்கப்படணும். மனிதானி மகத்தான்